போறோம் பெஸ்ட் இன்டர் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது. ஸோ இது ஓகே எதுக்கு மேடம். யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல த யூஸ் பண்றோம் இல்லைங்களா. ஆமா மேடம். இந்த தக்கு வந்து ஜெர்மன்ல 3 விதமா பிரிச்சிருக்காங்க. மாஸ்குலின், நாய்ட்ரும், ஃபெமினின் அப்படின்னு. ஓகே மேடம். சரிங்களா. ஸோ மாஸ்குலின்னா என்னது, எல்லா என்னது மேல் 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 பர்சன். அப்புறம் அதுக்கு வேற சில ஆப்ஜெக்ட்ஸு சிலது எல்லாமே நவுன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்குலின் பிரிச்சிருக்காங்க, சிலது வந்து ஃபெமினின். சரிங்களா. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க மாஸ்குலின் ஃபெமினினுக்கு? இல்ல மேடம், சரியா என்னன்னு தெரியலீங்களே. இந்த ஆண் பால் பெண் பால் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆமா மேடம். ஸோ எல்லாம் ஆணு பிளஸ் மற்ற சில ஐட்டம் சில இதெல்லாமே ஆண் மாஸ்குலினுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க, சிலது வந்து ஃபெமினினுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஃபெமினின்னா பெண். ஓகேங்களா. ஆமா. நாய்ட்ரூம்னா அது நியூட்ரல். சரிங்களா. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா மாஸ்குலினுக்கு எல்லாத்துக்குமே த யூஸ் பண்ற இடத்துல டேர் யூஸ் பண்ணுவோம், டிஇஆர். ஓகே. இது வந்து மாஸ்குலின். இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப பை ஹார்ட் மெமரைஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. அதுக்காக நான் இது எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஓகே மேம். ஸோ நாய்ட்ரூம். ஸோ நியூட்ரல். ஓகேங்களா. இது ஜெர்மன்ல மாஸ்குலின் சொல்லுவாங்க. டி போட்டு பக்கத்துல ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நவுன் போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாமே ஃபீமேலுக்கு. தஸ் போட்டு ஏதாவது வேர்ட் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் நாய்ட்ரூம். அது எதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல த யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் வராங்கன்னா இல்ல குறிப்பிட்ட ஒரு பொருளை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா தமிழ்ல. ஸோ அதுதான் இங்க டர் மன் ஹீஸ் ஹியர் அப்படின்னா அந்த ஆள் இங்கே இருக்கிறாரு. ஸோ அந்த அப்படின்னு சொல்றதுக்கு டேர் யூஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்களா. டர். இப்போ டர்னா அந்த, மண்ணுன்னா ஆண், மண்ணுன்னா ஆண். ஓகேங்களா. டர் மன் இஸ் ஹியர். ஸோ இது யாருக்கு சொல்வீங்க நீங்க? ஆல்ரெடி அவர் யாருன்னு தெரியும், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சன் இங்க வந்திருக்காருன்னா அந்த மனிதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஆளுன்னு. அதே மாதிரி டி ஃப்ரௌ காக்ட், அந்த லேடி குக் பண்றாங்க, அந்த பெண் சமையல் செய்கிறார். ஸோ அப்படின்னு சொல்லும்போது டி ஃப்ரௌ. இதுங்க லேடின்னும் போது டி வரும். இங்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே டி வரும். மேனுக்கு எல்லாத்துக்குமே டேர் வரும். ஆமா. ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே டேரன் வரும், பெண்களுக்கு எல்லாத்துக்கும் டி வரும். நாய்ட்ரூம். இப்ப சின்ன குழந்தை, அது ஆண் இல்ல பெண் இல்ல எதுலயுமே சேர்க்க மாட்டோம், சின்ன குழந்தை. ஓகேங்களா. அதுக்கு வந்து தஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமா. இது எப்படி நீங்க படிச்சுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கார் என்ன சொல்லுவாங்க அவங்க, தஸ் ஆட்டோ. இது ஆட் பாத்திருக்கீங்க இல்லீங்களா, தஸ் ஆட்டோ ஃபோக்ஸ்வாகன். பாத்துர்க்கேன். தஸ் ஆட்டோன்னா த கார். த கார். கார். த கார். சோ அதுக்கு வந்து தஸ் ஆட்டோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா. ஸோ இதோடவே நீங்க படிச்சுக்கணும். இப்ப வெறும்னே ஆட்டோ அப்படின்னா கார் அப்படின்னு படிக்க கூடாது, தஸ் ஆட்டோ அப்படின்னு தான் படிச்சுக்கணும் நீங்க. டர்மன், டர்மன், டி ஃப்ரௌ, தஸ் கிண்ட். கிண்ட்னா குழந்தை. தஸ் கிண்ட் ஸ்பீல்ட், அந்த குழந்தை விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்கு. தஸ் கிண்ட் ஸ்பீல்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? வீரமணி, ராஜேஷ். பாலாஜி சார் மட்டும்தான் பதில் சொல்றாங்க, நீங்க யாருமே பதில் சொல்ல, அதனால கேக்குறேன். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? ஓகே. புரியலன்னா அங்க ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் செகண்ட் டைம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுவும் பதில் சொல்லனா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைப்பேன் நான். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஜெர்மன் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது டேர் தஸ் டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இங்கிலீஷ்ல த யூஸ் பண்றதுக்காக டேர் டி தஸ். ஸோ டேர் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மாஸ்குலினுக்கு யூஸ் பண்ணுவோம். டி எல்லாம் ஃபெமினினுக்கு யூஸ் பண்ணுவோம். தஸ் எல்லாம் நாய்ட்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம். நாய்ட்ரூம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்கு, இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். ஏ ஆன் அது தெரியுங்களா? ஓகே மேம். இது வந்து இதுக்கு ஐன் ஐனே. ஸோ மாஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஐன் தான் சொல்லுவோம். ஐன்னா ஒரு, ஐனை வந்து ஃபெமினினுக்கு. ஓகே, இப்போ இங்க தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்க. எந்த ஒருவர் என்று தெரியாம பொதுவாக பேசும்போது யூஸ் பண்றோம் இது. ஐன் மன் காம்ட் அப்படின்னா ஒரு ஆண் வந்தார் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றோம். அந்த ஆண் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒரு ஆண் பொதுவா பேசுறீங்க அப்படின்னும் போது ஐன் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஐனே ஃப்ரௌசிங்ட், ஒரு பெண் பாடுனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐனே ஃப்ரௌ. ஃப்ரௌன்னா லேடி, உமன். அதே மாதிரி ஐன் கிண்ட் ஸ்பீல்ட்னா ஒரு குழந்தை, ஏதோ ஒரு குழந்தை வந்து விளையாடுறா அப்படின்னு சொல்றதுக்கு ஐன் கிண்ட். ஸோ இது டேர் தஸ்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அந்த பெண்ணு, அந்த ஆணு, அந்த குழந்தை அப்படின்னு சொல்வீங்க. இங்க யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒரு ஆணு, யாரோ ஒரு பெண்ணு, யாரோ ஒரு குழந்தை அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு ஐன் ஐனே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நான் அந்த இது உங்களுக்கு அந்த ஃபைலை அனுப்பியிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ டெர்மன் அப்படின்னா அந்த ஆண், அது ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. ஐன்மன்னா ஒரு ஆண், டி ஃப்ரௌனா அந்த பெண், ஐனே ஃப்ரௌனா ஒரு பெண். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட அனிமல்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம்னா ஐன் ஹுண்ட். ஸோ ஐன் ஹுண்டுனா ஒரு நாய், டேர் ஹுண்டுனா அந்த நாய், ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. ஹுண்டுனா டாக். ஸோ இது எப்படி ஐன் மன் காம்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்கல்ல, ஒரு பர்சன் வந்தாரு அப்படின்னு, அந்த பர்சன் பேரு ரவி. இப்போ நீங்க இது டவுட் கிளியர் ஆகுதா? ஒரு பர்சன் உங்களுக்கு யாருன்னே தெரியாத போது ஐன் மன் காம்ட், ஒரு ஆள் வந்தார். ஓகேங்களா? அதுவே என்ன ஆகும், டர் மன் அந்த ஆளு இப்ப உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஸோ அந்த ஆள் கிட்ட பேர் என்னன்னு கேட்டீங்க, இப்ப என்ன சொல்வீங்க? டர் மன் ஹைஸ்ட் ரவி, அந்த ஆளின் பெயர் ரவி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத போது நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஐன் யூஸ் பண்ணுவீங்க. மாஸ்குலின் நாய்ட்ரூம், ஆண் பாலா இருந்தாலும் நாய்ட்ரூமா இருந்தாலும் நம்ம ஐன் யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு பெண் வந்தாங்க அப்படின்னா ஐனே, ஐனே ஃப்ரௌ, ஐனே ஃப்ரௌ அப்படின்னு சொல்வீங்க. இங்க அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்? டேர் யூஸ் பண்ணுவோம். மாஸ்குலினுக்கு டேர் யூஸ் பண்ணுவோம். டர்மன் ஹைஸ்ட் ரவி, அந்த ஆளு பேர் ரவி. சரிங்களா? ஓகே. ஸோ இங்க என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. டேஷ் மன் இஸ் லேரர். லேரர்னா டீச்சர், அந்த அந்த ஆளு டீச்சர், அந்த ஆண் டீச்சர். அந்த யூஸ் பண்றதுக்கு ஆணுக்கு என்ன வரும்? டேர். சூப்பர். இங்க வந்து டேர் வரும். டேர். Ich habe. ஸோ என்கிட்ட ஒரு நாய் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஐனா?
அவனோட ein. Ich habe ein Hund. ein Hund. ஆனா இந்த இடத்துல வந்து einen Hund வரும், அது அப்புறமா சொல்றேன் நான். ஆனா நீங்க சொன்னது ஓகே, சரிங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸோ இங்க வந்து einen வரும், அது ஏன் வருது அப்படின்னு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஆனா நீங்க சொன்னது கரெக்ட், ஓகே. ஸோ இப்போ வந்து the dog வந்து பெருசா இருக்கு, பெரிய டாகா இருக்கு. என்கிட்ட ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் பெருசா இருக்கு. நாய்க்கு எல்லாத்துக்குமே டேர் மேஸ்குலின் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? டாகுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து மேஸ்குலின் தான் யூஸ் பண்ணுவாங்க. டேர் ஹுண்ட் ஹைஸ் இஸ்ட் க்ரோஸ். இஸ்ட்னா இஸ், க்ரோஸ் க்ரோஸ்னா பிக், பெருசா இருக்கு. ஜி காஃப்ட் டேஷ் டாஷ, அவங்க வந்து ஒரு பேக் வாங்குறாங்க. அவள் ஒரு பையை வாங்கினாள். ஸோ அந்த ஒருன்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ein. ஸோ இது ஃபெமினின், ஃபெமினின்ன்றதுனால ஐனே சொல்லுவோம். ஐனே. டாஷ, டாஷன்னா பேக். அந்த பேக் நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. Dear. இங்க வந்து ஃபெமினின்க்கு என்ன வரும்? டி. டி. சூப்பர். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஜெர்மன்ல வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரேம் பண்ணதே ஆன்சர்ஸ் இப்படி ஃப்ரேம் பண்ண, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோன்னாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டேரு, இந்த தஸ், டி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு அவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னா நாமினாட்டிவ் கேஸ் அப்படின்வாங்க. நாமினாட்டிவ் கேஸ். கேஸ்னா சப்ஜெக்ட், நாமினாட்டிவ்னா என்னது? சப்ஜெக்ட். ஜெர்மன்ல சுப்ஜெக்ட் அப்படின்வாங்க. சப்ஜெக்ட், சுப்ஜெக்ட் ஜெர்மன் லாங்குவேஜ்ல, சரிங்களா? இப்ப இதுதான் படிக்க போறோம் பாருங்க. இங்க டெஃபினட் ஆர்டிகல் என்ன கொடுத்திருக்காங்க? டேர் கூலி. கூலினா பென்னு. டேர் கூலி, ஐன் கூலி. இங்கிலீஷ்ல த பென் இல்ல ஏ பென். Das ist ein Kuli. That is a pen. இது 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 பென்னா அப்படின்னு கேக்குதுக்கு இஸ் தஸ் ein Kuli? Is that a pen? Yeah, das ist ein Kuli. Yeah, that is a pen. அது பென்னு கிடையாதுன்னு சொல்றதுக்கு nein, das ist kein Kuli. ஸோ இந்த 4 சென்டென்ஸுமே தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். எல்லாமே ஜென்ரலா பேசுறதுக்கு இது. இஸ் தஸ் ein Kuli? கொஸ்டின் கேட்கும்போது இஸ் தஸ் ein Kuli? யா, das ist ein Kuli. இல்லைன்னா nein, das ist kein Kuli. No, that is not a pen. புரிஞ்சுதா? அதே மாதிரி பிளைஸ்டிஃப்ட் அப்படின்னா பென்சில். பிளைஸ்டிஃப்ட். சோ நம்ம das ist ein Bleistift. இது ஒரு பென்சில். தமிழ்லன்னா ஐன் வந்தா ஒரு, இது ஒரு பென்சில். Is das ein Bleistift? இது ஒரு பென்சிலா அப்படின்னு கேக்குறாங்க. யா, das ist ein Bleistift. ஆமா, இது ஒரு பென்சில். It's an Bleistift. Bleistift. இல்ல இது பென்சில் கிடையாதுன்னா nein, das ist nicht. ஒன்னு kein யூஸ் பண்ணலாம், இல்ல nicht யூஸ் Nein, பண்ணலாம். das ist nicht kein Bleistift. Bleistift. ஆமா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கைன் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? கைன், கூலி. சோ அதே மாதிரி நிஷ்ட் ரெண்டுமே நாட். நாட் அப்படி இல்லன்னு சொல்றதுக்கு நிஷ்ட் கைன். ஆமா.
அப்ப டேர் கம்ப்யூட்டர். Ein Computer. ம் A computer. Das ist ein Computer. Das ist ein Computer. Is it das ein Computer? ம் No, non-computer. That is is this a is a that a computer. computer? இது ஒரு கம்ப்யூட்டரா அப்படின்னு கேக்குறோம். Okay. ஆமா இது ஒரு It's கம்ப்யூட்டர். das. Is it das ein Computer? Das ist ein Computer. Okay, ma'am. Yeah, das is it ein Computer. Yes. ஆமா That அது is a கம்ப்யூட்டர் computer. கிடையாதுன்னா 9 das ist kein Nine. Computer. Nine. Das. ம் Yes. No, no, nine. ஆமா no. No. Okay. Das ist kein Computer, not a computer. Okay. ம் அதே மாதிரி தான் லேப்டாப். ஸோ Laptop. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு ஒரு பொருளை வச்சிருந்தீங்கன்னா அந்த பொருளை வச்சு நீங்க கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும். ஒரு 4 Laptopனா சென்டென்ஸ். stool. ஆமா Stool தானா லேப்டாப் மேம்? இல்ல லேப்டாப் தனியா இங்க இருக்க இல்ல லேப்டாப். மேம் கீழே. லேப்டாப் தான் லேப்டாப்ன்றோம். டேர் Okay. டிஷ்னா டேபிள், டேர் போலாம். ஸ்டூல்னா ஸ்டூல், சேர். The dish. ஏன் டிஷ்னா என்ன மேம்? டேபிள். டேபிள் டேபிள் ஓகே மேம். அடுத்தது டேர் ஸ்டூல். ஸ்டூல் ஸ்டூல்னா ஸ்டூல்னா சேர். சேர். ஆமா ஏன் ஸ்டூல்? ம் டிஏ சேர். ஆமா. ஓகே மேம். சோ இந்த மாதிரி நான் இந்த இது அனுப்பி இருக்கேன் பாருங்க சரிங்களா? ம் சோ ஊர்னா வாட்ச் இல்ல கிளாக். கிளாக். ஆமா. டி உவர். ஏன் உவர். ம் சே வாட்ச் ஆர் கிளாக். ஆமா. ஓகே மேம். Das ist eine Uhr. This Ist I das know eine this is a Uhr? clock. ஆமா. Ist das eine Uhr? Ja, das ist eine Uhr. இல்லனா nein, das ist keine Uhr. ஓகே. ம் Straße Clock அப்படினா and street. watch. ம் ஆனா வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டு பாருண்ணா. வீடியோ காலா? மூஞ்சி இல்ல தெரியுதுண்ணா. பாத்துட்டு தானே இருக்கேன். ஏன் மூஞ்சி தெரியுதா? கேமரா ஆஃப் பண்ணிக்க. இல்லையா அது இப்பதான் வெயில ஒண்ணு ஏதோ ஒண்ணு கேட்டுதுன்னு கொடுத்தா. மைக்கு பக்கத்துல இருக்கும் பாருங்க, ஆஃப் பண்ணிக்க. கைக்கு பக்கத்துல மூஞ்சி இல்லையா கேமரா? ஓகே. அவ்வளவுதாண்ணா. ஓகே. Die Straßeனா street. Street. ஸ்ட்ரீட். ம் ஸ்ட்ராஸ். ஆமா. அந்த பி இது மாதிரி வந்தா அது எஸ் அப்படிதானே? D னா feminine எல்லாமே. ஓகே மேம். ம் சோ Die Straße, Die Schule, Die Kirche, சோ எல்லாமே feminine இதுல வந்துரும். சோ Okay, மேல ma'am. கூட பாத்திருப்பீங்க இது எல்லாமே டேர் வந்திருக்கா, எல்லாம் masculine. ஆமா. எல்லாமே masculine, இதெல்லாம் feminine. சரிங்களா? ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறமா ஹோஸ் பேண்ட். ஸோ இது எல்லாமே டி. இப்போ வர்றது வந்து எல்லாமே தஸ். தஸ்னா நாய்ட் ரூம். தஸ் புக்கு. தஸ் புக். ஸோ Das இஸ் தஸ் ist ein புக். ein Buch. ம் Ist das ein Buch? ம் Ja, das ist ein Buch. யா. இது எல்லாமே ஒரே யா இதெல்லாம் யா. சொல்றது யா. புக். ஆமா யா சொல்லணும். நைன்னா நோ. ஆமா. நோ தட் இட்ஸ் நாட் ஏ புக்னு சொல்ற மாதிரி நோ தட் இட்ஸ் kein Buch. நைன் தஸ் இஸ் kein Buch. kein. ஸோ முதல்ல உங்களுக்கு ஏதாவது நவுன் தெரிஞ்சதுன்னா அது என்ன ஆர்டிக்கல் எதுல வரும்னு அதை பார்க்கணும். ஆண் எதுல வருமா, பெண்ணா, இல்லைன்னா நாய்ட்ருமா, மாஸ்குலின் ஃபெமினின் நாய்ட்ருமே எதுல வரும்னு பார்க்கணும். ஓகே மேம். ஸோ இந்த இது உங்களுக்கு அப்படியே அனுப்பியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ம் 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 மேம் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. இதுல ஏபிசிடில 26 லெட்டருக்கு மேல ஒரு 4 லெட்டர் வருதுங்களா? ஆமா.
அதுக்கு வந்து என்னென்ன ப்ரொனவுன்சியேஷன் வரும் மேடம்? ப்ரொனன்சியேஷன் அது அவங்களோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ஓகே மேடம். ஏபிசிடி 26 லெட்டருக்கு அப்புறம் அந்த 4 லெட்டர் வருதுங்கல்ல, ஆமா. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுங்க மேடம். அதுக்கு வந்து என்னென்ன ப்ரொனன்சியேஷன் வரும்? எஸ் வருமா, ஓ வருமா? நான் மொத்தமாவே ப்ளே பண்றேன். ஓகே மேம். A B C D E F G H I J K L M N O P Q R ஏர். S எஸ். T U V W X Y Z. சோ இது வந்து செட் வரைக்கும் சொல்லியாச்சு. ஆ ஓகேங்களா? இசட் வரைக்கும் சொல்லியாச்சு மேம். அந்த 4 லெட்டர் 30 லெட்டர் வரும்ல ஜெர்மன்ல. ஆமா, இப்பதான் வரும் பாருங்க. A இல்ல, அந்த லெட்டருங்க டிஸ்பிளேல எதுன்னு சரியா தெரிய மாட்டேது மேம். அந்த 4 லெட்டர் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களா? இருங்க. இந்த 4 லெட்டர் தான் மேம் ஜெர்மன். ஏ யூ ஐ இசட். Ä Ö U S Z. சோ இங்க இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நார்மல் அந்த உம்லவுட் இல்லாம இருந்துச்சுன்னா ஆ சொல்லுவோம். உம்லவுட் இருந்துச்சுன்னா ஏ. ஏர் ஏர் எப்படி சொல்வீங்க? ஏர். ஏர்ல ஏ ஓட சவுண்ட் எப்படி இருக்கும்? ஏ. அதுதான் வரும். ஓகேங்களா? அப்புறம் ஓ. ஓ. அது கொஞ்சம் ஸ்டமக்ல இருந்து அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் பண்ணி. ஜெனரலா ஓ சொல்றதுக்கும் ஓ சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான். நீங்க வந்து யோ சொல்லிருக்காங்க இல்லைங்களா? ஆமா, யோ. தமிழ்ல ஊ ஐ யூ வை யூ இது எப்படி சொல்வீங்க? அந்த மாதிரி தான் சொல்லணும். இது வந்து எஸ் செட். ஆமா, இது ப்ரொனவுன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த லெட்டர்லாம் எந்தெந்த இடத்துல மேடம் நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும்? இது வந்து மோஸ்ட்லி இந்த ஆல்பபெட் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க உங்க பேரு ஸ்பெல்லிங் சொல்ல சொன்னா மட்டும்தான் இது யூஸ் ஆகுமே, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஓகே மேம். இந்த ஆல்பபெட் டோட்டலாவே மொத்தமாவே எல்லா ஆல்பபெட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி எழுதுறோமோ அதே தான் அப்படியே தான் ஜெர்மன்லயும் எழுத போறோம். ஓகே மேம். அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. எந்த இடத்துல உங்களை ஸ்பெல் பண்ண சொல்வீங்க, இந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் இந்த லெட்டர்ஸ் நீங்க சொல்வீங்க. ஆ பே சே டே இதெல்லாமே சொல்வீங்க. ஓகே. ஆனா இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி நேம்ஸ்ல ஜெர்மன் நேம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களோட பேர்ல வரும். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, அப்ஃபல் அப்ஃபல். ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஃபல் ஜெர்மன்ல வந்து அப்ஃபல்னு இருக்கு. அப்ஃபல்னா ஆப்பிள் அவங்களோட பேர். ஆமா, ஆப்பிள் 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 இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள். ஓகே மேம். சோ அந்த ஆப்பிள்ல ஜெர்மன்ல அப்ஃபல் அப்ஃபல். ஃபெல். சரிங்களா? இப்படி சொல்லுவாங்க. அதுவே ப்ளூரல்ல எப்படி சொல்லுவாங்கன்னா எப்ஃபல் அப்படின்வாங்க. அந்த ஏ போட்டுக்கணும் மேம். ஆமா, எப்ஃபல். ப்ளூரல்ல ஆப்பிள்ஸ், நம்ம இங்கிலீஷ்ல ஆப்பிள்ஸ் ஆப்பிள் ஆப்பிள். அதே மாதிரி ஜெர்மன்ல ஆப்பிள் எப்ஃபல். ஆப்பிள்ஸ் எப்பிள்ஸ். எப்ஃபல் எஸ் வராது. ஆப்பிள் எப்ஃபல். அதாவது இந்த ஏ நம்ம அந்த நாலாவதா வந்தா அது ஏங்கிற மாதிரி நம்ம படிக்கணும் மேடம், அப்படிதானே? ஆமா. சோ அந்த மாதிரி இந்த ஏ வந்தா ஆப்பிள் அப்படி படிக்கணும். ஆமா,
இல்ல மேம், இப்ப என்னோட பேர் நேம் பாலாஜின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அங்க என்ன லெட்டர் ஸ்பெல் பண்ண சொன்னாங்கன்னா நான் எப்படி மேடம் எழுதுறது? நீங்க பாலாஜிக்கு எழுத வேணாம். எழுதுறது பாலாஜிக்கு என்ன ஸ்பெல்லிங்கோ அதே தான் எழுதுவீங்க நீங்க. நம்ம இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கே எழுதிடலாம். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தான் எழுதுவீங்க. சரிங்களா? ஓகே மேம். பாலாஜி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங் வருமோ அதே தான் நீங்க எழுதுவீங்க. சரி, இப்படியே தான் எழுதுவீங்க. ஆனா ஓகே. பாலாஜி ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க வந்து பே ஆ எல் யாட் இது சொல்றதுக்கு மட்டும்தான். ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னா அது ஸ்பெல்லிங் சொல்றதுக்கு மட்டும்தான். நீங்க இப்படி எல்லாம் எழுதக்கூடாது உங்க பேர். ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். பே யா எல் யாட் இ. பே ஆ எல் ஆ யாட் இ. இ. ஸோ ஸ்பெல்லிங் சொல்றது மட்டும் தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். ஆனா எழுதும்போது இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் இதுலயும் எழுதுவீங்க. ஓகே மேம். அது மாதிரி மத்த பேருக்கும் அப்படியே எழுதிடுறீங்களா? ராஜேஷ், அது தெரியும், உங்களுக்கு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா சொல்லிட்டாங்க. பாலாஜி அன்னைக்கு நீ ஆப்சென்ட் எங்களுக்கெல்லாம் போய் சொல்லியாச்சு எழுதியாச்சு. நாங்க ஸ்கூல் படிக்கல, ரெகுலரா காலேஜ் வரல. ஆமா. சோ இது நம்ம படிச்சிட்டோம் இல்லீங்களா? சோ நம்பர்ஸ் எல்லாரும் படிச்சிட்டீங்களா? நம்பர் ஓரளவு எல்லாம் படிச்சிட்டு இருக்கு மேடம். அவங்க படிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லனால படிச்சிருக்கேன். இந்த 20 வரையும் குரூப்லயும் போட்டு விட்டுருக்கேன் மேடம். இதான் இங்கே போட்டிருக்கேன் நானு. ஓகே மேம். அந்த ஃபைலை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஓகே மேம். இந்த ஃபைல் இன்னும் வரல போல மேம். இது அனுப்பியிருக்கேன், இன்னைக்கு தான் அனுப்பியிருக்கேன். ஆமா, இப்ப இன்னைக்கு ஒரு 26 பேஜ் எவ்வளவு வந்திருக்கு பாத்துக்கோங்க. அதையும் சேவ் பண்ணிட்டேன். சார் வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? தமிழ் செல்வன் வந்துட்டாங்களா? தமிழ் செல்வன் இன்னும் வரல மேம். வரலையா? ஆப்சென்ட்டா? சுபாஷ் சதீஷ் இருக்காரா? ஆமா மேம், ஆமா மேம். சரி, ஓகே ஓகே. சதீஷ்மா என்னப்பா? இல்ல சதீஷ் இருக்காரான்னு பாலாஜி என்ன கேட்டாரு, அதுக்காக சொன்னேன். இல்ல அவன் அவங்க அப்படி யாரும் இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் சதீஷ் வந்து கிளாஸ் வந்தான், பார்த்தான், பேசுறேன் நான் என்கிட்ட. இல்ல அவன் எம்பிசன்ல பாத்துருப்பானே. சரி சரி. ஓகே. நேத்து ஃபர்ஸ்ட் நம்ம 5 பேருக்கும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கடே. ராஜேஷ் சரி, அது அப்புறமா பண்ணுவாங்க சார். ஓகே மேடம். அது அப்புறம் நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லீங்களா, இஷ் டு எஸ்ஜி ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். இஷ்னா என்னது? இஷ்னா நம்மளுடையது. நான். டூனா உங்களுடைய. யூ. யுவர். நீ. சோ இது படிக்க கூடாது, இதுதான் சொல்றேன். இது நான் தனியா சொல்றேன். இச் டு யர். ஓகே. சோ இஷ்னா நான் இல்லீங்களா? நான். டூனா நீ. யர்னா என்னது? அவன். ஜி அது அவள். இந்த ஸ்மால் ஜி சொல்றேன் நான். ஸ்மால் ஜி அவள். ஓகே. எஸ்னா அது. வியர். அதுடைய. நாம். பெரிய ஜி. என்னமா? பெரிய ஜி இருக்கு இல்லீங்களா? நீங்க. ஆமா மேம். அவங்க. நாங்கள். அவங்க, நீங்க எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஆமா, பெரிய ஜி வந்துடும். இன்னொரு ஸ்மால் ஜி இருக்காது. அவர்கள். அப்புறம் இயர்னா என்னது? நீங்கள் எல்லாரும். நீங்க எல்லாரும் மொத்தமா சொல்றீங்க. மொத்தமா நான் வந்து உங்களை எல்லாரையும் சொல்லணும்னா இயர்.
இயர் சொல்வேன். ஸோ நீங்க இப்ப நீங்க வரீங்களா அப்படின்னு நான் உங்களை எல்லாம் கேட்டேன்னா எப்படி கேட்பேன் நானு? இருங்க. இயர். ஸோ இப்ப நீங்க வரீங்களா? தனியா ஒரு ஆள் கிட்ட மட்டும் நான் கேட்கறேன்னு நினைச்சுக்கோங்க. வீரமணி கிட்ட மட்டும் கேட்கறேன்னா காம்ஸ்ட் டூ வரியா அப்படின்னு கேட்கறது. தனியா வீரமணி கிட்ட மட்டும் கேட்டேன்னா காம்ஸ்ட் டூ அப்படின்னு. இல்ல உங்களை எல்லாரையும் சேர்த்து நான் கேட்கணும்னா காம்ட் இயர். இயர். நீங்க எல்லாரும் வரீங்களா? ஓகே மேம். நான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? இஷ் காமே. சோமே. இந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான். இந்த வேர்டு என்னது? காமன். காமன்ன்றது verb. to come. to come. கம். verb. ஓகேங்களா? காமனா டு கம். ஆமா, காமன்னா to come. அது வந்து இப்ப do போட்டதுனால இங்க ஸ்பெல்லிங் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. IHR போட்டதுனால இங்க ஸ்பெல்லிங் பாருங்க. இஷ் போட்டதுனால இங்க ஸ்பெல்லிங் பாருங்க. டிஃபர் ஆகுதா? சேஞ்ச் ஆகுதுங்களா? சேஞ்ச் ஆகுது. அதனால எப்பவுமே சரி இஷ் வந்துச்சுன்னா அது பக்கத்துல வர verb வந்து ஈல தான் முடியணும். இஷ் காம. இஷ் கோமே. இஷ் ட்ரிங்க நான் குடிக்கிறேன். இஷ் லர்னே நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். லர்னே எஸ்ஸே நான் சாப்பிடுறேன். புரியுதுங்களா? எல்லாமே ஈல தான் முடியும் பாருங்க. இஷ் காம ட்ரிங்க லர்னே எஸ்ஸே எல்லாமே. அதே மாதிரி டூ வந்துச்சுன்னா எஸ்டில முடியணும். டூ காம்ஸ்ட். டு காம்ஸ். அப்புறம் டூ ட்ரிங்க்ஸ். ட்ரிங்க்ஸ் நாங்க குடிக்கிறோம். டூ லேர்ன்ஸ். லேர்ன்ஸ். டூ இஸ். இட். சோ இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் மாறும். ஓகே. நான் இங்க குரூப்பா ஸ்பெல்லிங் மாறும். சிங்கிள். ESSC சொல்லிருக்கேன். இங்க வந்து do வந்தா ISST வந்துரும். எஸ்ஏ. சோ இதே மாதிரி தான் இது மாறதுக்கு பேர் என்ன சொல்வாங்கன்னா verb conjugation அப்படின்வாங்க. இந்த verb மாறுது இல்லீங்களா? ஆமாமா. இந்த verb மாறுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா verb conjugation அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? verb conjugation. ஆமா. இப்ப ஏதா verb ஏன்னா verbனா என்னது? நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதுதான் ஆக்ஷன் வேர்டு தான் verb. செயல்படுறோம் இல்லீங்களா? நான் படிக்கிறேன், நான் குடிக்கிறேன், நான் ஓடுறேன், நான் நடக்கிறேன், இதெல்லாமே நான் ஆக்ஷன் பண்றேன். இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல வந்து verb அப்படின்வாங்க. அந்த verb வந்து மாறும், ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். இஷ்னா என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன் நான். டூனா செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் இல்லீங்களா? நீ. நீ. அதே மாதிரி எவ் இல்ல ஜி இல்லைன்னா எஸ். அவன் அவள் அது. இது சொல்லும்போது டீல முடியும். தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் டீல முடியும். ஏர் காம்ட் இல்லைன்னா இல்லைன்னா ட்ரிங்க்ட். ஸோ மூணுமே போட முடியாதுன்றதுனால நான் அப்படி போடுறேன். ட்ரிங்க்ட் இல்ல லேர்ன்ட். லேர்ன்ட். ஓகேங்களா? இதுக்கும் வந்து ISST தான் வரும். SNக்கு. ஆமா, ஜீஸ்ட். சரிங்களா? ஓகே மேம். சோ இதோட டீடைல் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி கொடுக்கிறேன் இன்னும் டீடைலா. சரிங்களா? இத பத்தின வீடியோ வந்து நான் உங்களுக்கு நேத்துக்கு ஒரு வீடியோ அனுப்பினேன். ஆனா அது ரொம்ப 7 hours கிட்ட இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ. ஆமா மேம் பார்த்தேன். ஆனா வேற ஒருத்தவங்க லெக்சர் எடுத்துட்டாங்க, பாத்துட்டு இருந்தேன்.